குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே பாருங்கள், வடை தான் செய்ய போகிறேன். இது வடை என்னன்னு பார்த்தா கடலைப்பருப்பு தான் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு வடை தான், ஆனால் அது கூட வந்து வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், க்ரீன் சில்லி, ஆனியனு, அதுக்கப்புறம் ஒரு பூசணிக்காய் ஸ்மால் சைஸு, எல்லாத்தையும் பச்சையாகவே பேஸ்ட் பண்ணி இந்த கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி அது கூட இதையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வடையெல்லாம் வெஜிடபிள் சாப்பிட பிடிக்காதவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வடை சாப்பிட்டீங்கன்னாக்கா அதில் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து ஆனியனு, அப்புறம் இது போட்டிருக்கு, கொத்தமல்லி தழை, புதினாலாம் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீன் வெஜிடபிள் ஃபுல்லாக அரைச்சேன் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்ற மாதிரி இருக்குது. ஆனால் எதுவும் தண்ணி ஊற்றலை, அதை மீறியும் அதில் தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக. பாருங்கள், வடை போடுறேன், அப்படியே பிரிஞ்சு வருது. பார்க்கலாம், அது கூட எதுனா மைதா மாவு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் கட்லெட் மாதிரி போட்டால் சரியாக இருக்கும். ஏன்னா நான் தண்ணி ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு அதெல்லாம் வந்து தண்ணி லைட்டாக சுரந்துருக்குது. அது எனக்கே தெரியாத சுரந்துருக்குது. உங்களுக்கே தெரியும்ல, காய்கறியில் வந்து கண்டிப்பாக தண்ணி சுரக்கணும். வெஜிடபிள் சாப்பிட பிடிக்காதவங்க இப்படி செஞ்சு சாப்பிட்லாம், எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்களா? பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ உடையாமல் மானத்தை காப்பாற்றிடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த பருப்பு அரைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தெரியாமல் இதில் இப்படி வருது பாருங்கள். இப்போ இதே வந்து நம்ம வடையை தான் செஞ்சோம், ஆனால் இது கட்லெட் மாதிரி ஆகுது. பரவாயில்ல, சரி, ஓகே. கொஞ்சம் கம்மியாக போட்ட உடனே இது என்ன ஆகுதுனாக்கா, அதில் கம்மியாக போட்ட உடனே எண்ணெய் கீழே அந்த வடை வந்து உடைய ஆரம்பிக்குது. அதனால் இப்படி கொஞ்சம் தடிப்பாக கட்லெட் மாதிரி போட்டாக்கா அது உடையாது இல்லையா. இதில் பூண்டெல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பயந்து தான் போடுறேன். இதில் நம்ம எப்படி தண்ணியை மட்டும் வடிகட்டுறது தெரியல. பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சா சரியாக இருக்கும். எப்படி நான் எங்கே வெயில் வந்தால் தானே வைக்கிறது, இங்கெல்லாம் வெயிலே பார்க்க முடியாது. எல்லாம் வெஜிடபிள் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வெஜிடபிளை வந்து அரைச்சி வெஜிடபிள் ஒன்றும் பாதியமாக தான் நசுக்கலான்னு பார்த்தேன். நான் பிளான் பண்ணி போட்டது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது என்ன பண்ணிடுச்சு, அறையில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல்.
தண்ணி ஊற்றுனது இப்போ கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடுச்சுன்னா அப்படியே கட்டியாக இருந்திருக்கும். பருப்பு நல்லா அரைக்கலான்னு பார்த்தா அதையும் ஒன்றும் பாதி அரைச்சா தான் வடை நல்லாயிருக்கும் இல்லையா? ஏதோ ஒன்று உங்கள் புண்ணியத்தில் ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். எண்ணெய் குடிக்குமா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக காய்கறிகள் போட்டிருக்கேன்ல. பாருங்கள், ஏன்னா டிஷ்யூ பேப்பரில் வைக்கலாம் தான் நினச்சேன். இது பேர் வந்து இங்கே பலாஃபீன் வடை கிடையாது. வடைன்றது வந்து நான் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஐயோ வழிக்கு விழுதுங்களே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காயெல்லாம் அரைச்சி போடுவோம் ஒரு மாதிரி மழை மழைன்னு ஆயிடுச்சு. சரி விடுங்க, ஃபஸ்ட் டைம் தானே பிளான் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து தண்ணி ஊற்றாமல் காய்கறி அரைச்சி பார்க்கலாம். இவங்களை ஃபுல்லாக தட்டில் எடுத்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஆயிலெலாம் எடுக்கணும். எல்லாம் எண்ணெய் குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காயெல்லாம் அரைச்சேன் இல்லையா, அவங்க கண்டிப்பாக குடிச்சிருப்பாங்க. பார்க்கலாம். கட்லட் மாதிரி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை வந்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் தட்டையாக பட்டி போட்டால் சூப்பராக இருக்கும். சரி விடுங்க, ஏதோ வெஜிடபிள் பால் தானே சாப்பிட்றேன். கண் பார்த்தா கை இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க செஞ்சு தருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நான் மட்டும் வீட்டில் இருக்கிற மாதிரி என் பொண்ணுங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுப்பேன். என்ன பண்ணுறது, நான் இல்லாமல் என் பசங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க. பார்க்கலாம், கொஞ்ச நாள் தானே கஷ்டப்பட போகிறாங்க. அப்புறம் வந்தால் நல்லா பார்த்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இருத்துட்டு பிடிச்சி போட்டேன். இது கொஞ்சம் நல்லா வருது ட்ரையாக. பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை தெரியுதா? இதில் பாருங்கள் தண்ணியை பாருங்கள். வெஜிடபிள் அரைக்கும் தண்ணி இதை புழிஞ்சி போட்டால் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகேவா?